வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் தனுசு ராசி ஆடி மாத ராசி பலன்கள் 2025. தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களும் கிரக மாற்றங்களால் பெறக்கூடிய நற்பலன்களையும் பற்றி பார்க்கும்போது, கடினமான உழைப்புக்கு பிறகு அதிகப்படியான நற்பலன்களை கட்டாயம் பெறலாம். குருவும் நல்லா இருக்காரு, ராகு கேதுக்களும் நல்லா இருக்காங்க, சனி பகவானும் வக்ர நிலையில் இருக்கும்போது நற்பலன்களை செய்வார். அப்படி இருக்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கடுமையான உழைப்பு இருந்தால்தான் நற்பலன்கள் கிடைக்குமா என்றால், தனுசு ராசிக்காரர்கள் போர்க்குணம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ராசி. போர்க்குணம் என்றாலே யாரும் எதிரியாக இருக்கக்கூடாது. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, சொந்த உறவாக இருந்தாலும் சரி, எதிரிகளை கண்டவுடன் மிகவும் அதிகமாக ஆத்திரம் அடையக்கூடிய ஒரு ராசி. குரு பகவானின் ராசிகளிலே தனுசு ராசி ஒரு வித்தியாசமான ராசி. குரு பகவான் மீன ராசியில் இருப்பார். அவங்க மறைமுகமாக செயல்படுவாங்க. நான் இதை செய்ய போகிறேன், இப்படி தான் செய்ய போகிறேன்னு எப்பவுமே சொல்ல மாட்டாங்க மீன ராசிக்காரங்க. மீன ராசியில் குரு பகவான் ஆட்சி அமைப்பார். நிதானமும் பொறுமையும், எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தனை செய்து, நல்லவர்களோ கெட்டவர்களோ அவர்களை எங்கே வைக்க வேண்டும், எப்படி அவர்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய வேண்டும் என்பதை காலத்தின் கையில் விட்டுவிட்டு தன்னுடைய வேலைகளை செய்யக்கூடியவர்கள்தான் மீனராசிக்காரர்கள். இதே குரு பகவான் உச்சம் பெறுகின்ற கடகராசிக்காரர்கள், கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேகம் அதிகமாக இருக்கும். வேகத்துடன் விவேகமும் அதிகமாக இருக்கும். அவர்கள் எப்பொழுதுமே ஓடிக்கொண்டு இருக்கும்போதே பல வகையிலும் சிந்தனை செய்து கொண்டே ஓடுபவர்கள்தான் கடகராசிக்காரர்கள். ஆனால் உயர்ந்த குணம் இருக்கும். சில நேரங்களில் சந்திரனின் ராசி என்று சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சம் பெறுவதாலோ என்னவோ பெரிய மனமும் நல்ல குணமும், மற்றவர்களை புரிந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனப்பான்மை கொண்டவர்கள்தான் கடகராசிக்காரர்கள். இந்த இரண்டு ராசிகளிலும் மாறுபட்ட ராசி தான் தனுசு ராசி. கோபம் அதிகமாக இருக்கும், குணமும் அதிகமாக இருக்கும். நீங்கள் அவசரப்பட்டு செய்கிறீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ தவறு செய்தாலோ துரோகம் செய்தாலோ உடனுக்குடனாக கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் நிறைய சொல்லலாம். கோபக்காரங்க, ஆத்திரக்காரங்க, அவசரக்காரங்க, எதையுமே பொறுமை இல்லாதவங்க. அப்படி பொறுமையாக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, காலம் வரட்டும் என்று காத்து கொண்டு இருப்பதாக கிடையாது. எந்த இடத்தில் எந்த நிலையில் செயல்பட்டால் மற்றவர்களை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற ஒரு சிந்தனையாக இருக்கலாம். சரி, உங்களை பற்றி சொன்னது போதும். ஆடி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது, வியாபாரங்களை தொடங்கக்கூடாது, கடன் பெறுவது அல்லது கொடுப்பதை முற்றிலும் தவிர்க்கணும். வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது. வெளியூர் பிரயாணம் செய்வதாக இருந்தால் 2.25 நாட்கள் தள்ளி வைத்து அதற்கு பிறகு நீங்கள்
வெளியூர் பிரயாணம் செய்யலாம். சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 24/7/2025 ஆடி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை பகல் 12:21 கடகராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 26/7/2025 ஆடி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 6:10 சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது தனுசு ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தருகின்ற பலன்களை பற்றி பார்த்து விடலாம். தனுசு ராசி, உங்கள் ராசிக்கு 3ஆம் ராசியில் ராகு பகவான். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகளை தரக்கூடிய ஸ்தானம் என்று சொன்னாலும் உறவால் நட்பால் போராமையாக இருக்கலாம், இல்லை வகுத்தறிச்சலாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா உங்களுடைய வேகமான செயல்கள் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் என்றால் முன்னேற்றங்களுக்கு குறைவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. முன்னேற்றம் என்பது என்ன? 3லே பாவ கிரகங்கள் இருக்கும்போது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும். எதை பற்றியுமே கவலைப்படாமல் நாம் பெருசாக வெற்றி பெறணும்னு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிடுவீங்க. அந்த வேகமாகப்பட்டது மற்றவர்களுக்கு ஒரு போராமையாக இருக்கலாம். எது செய்தாலும் பொறுமையாக சிந்தனை பண்ணி செய்யுங்க. அடுத்தது சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். வக்கரம் பெற்றிருந்தால் நன்மைகள் தான் நடக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா அர்த்தாஷ்டம சனியாக செயல்படக்கூடிய சனி பகவான் வக்கரம் பெறுவதால் நன்மைகளாகவே இருக்கும், கெடு பலன்கள் இருக்காது. ஆனால் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கும்போது புதுசாக எதையும் செய்ய வேணாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. புதுசாக செய்ய வேணாம்னு சொல்ல முடியாது. என்ன குரு பலம் இருக்குது, ராகு கேது பலம் இருக்குது. வாழ்நாள் முழுக்க நமக்கு துணையாக வருகின்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதும், ஒரு வீடு கட்டுவதும், புதிதாக வேலையில் சேருவதும், பணம் கொடுக்கல் வாங்கலில் செயல்படுவதும் சற்று நிதானம் காப்பது மிக அவசியம். அடுத்தது சுக்கிர பகவான், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார். கெடு பலன்கள் தரமாட்டார் எப்பவுமே. ஏன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கிர பகவானுக்கு 6, 8 என்பது பெருசாக கெடுதல் இருக்காது. என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா நாம் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், நடக்கிறது வேறு ஒன்றாக இருக்கும். அது மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய சில குறைகளாக இருக்குமே தவிர மற்றபடி பாதகம் இல்லை. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசியில் இருக்கிறார். அனைத்து வகையான உறவுகளாலும் நற்பலன்கள் நடக்கும். இப்போது ராகு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது போராமையாக இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் மறைமுகமாக எதிர்ப்புகளை தெரிவித்தாலும் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் வரையில் தனுசு ராசியான உங்களுக்கு பெரிதளவு பாதகமாக இருந்தாலும் அதை சாதகமாக மாற்றி கொடுத்து விடுவார் குரு பகவான். குருவால் நன்மைகள் அதிகரிக்கும். சூரியனும் புதனும் இணைந்து ராசிக்கு 8இல் இருப்பது, சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சூரிய பகவான் என்பவர் ஒளி கிரகம். உங்களுக்கு பிதா வர்க்கத்தை சேர்ந்த ஒரு கிரகமாக இருப்பார். 9ஆம் கிரகம் என்பது பிதா வர்க்கத்தை சேர்ந்தது. அந்த உறவுகளால் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனாலும் குருவின் சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பதினால் பெரிதளவு தாக்கங்களோ பாதிப்போ இருக்காது. செவ்வாயும் கேதுவும் இணைந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் ராசியில் இருக்கிறார். 9ஆம் இடம் என்பது திரிகோணஸ்தானம். இந்த திரிகோணஸ்தானத்தில் எந்த பாவ கிரகங்கள் அமர்ந்தாலும் சுப கிரகங்கள் அமர்ந்தாலும் பாதகங்களை செய்யாது. நற்பலன்களாகவே தான் இருக்கும். நற்பலன்கள் தான் உங்களுக்கு தரும். ஆகையால் தனுசு ராசிக்காரர்கள் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் அமைதியாகவும் சிந்தித்து செயல்பட்டால் நற்பலன்கள் என்பது
இந்த ஆடி மாதத்தில் அதிகமாகவே நடக்கும், அதிகமாகவே கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.